வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. இது நல்லா நான் சுத்தமான எள்ளு தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட உள்ள எள்ளு கொஞ்சம் தூசி மண்ணுமா இருந்ததுன்னா நல்லா கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வறுத்துக்கிடலாம். இல்லைன்னா வெறும் கடாயில் போட்டு வறுக்கும் போதே நமக்கு அது நல்லா ட்ரையாக கிடச்சிரும். நீங்கள் அது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி க்ளீனாக உள்ள எள்ளு தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் இதை நான் அப்படியே வறுத்து எடுத்துக்கிடுவேன். இங்கே பாருங்கள், நல்லா வறுக்கும்போது சடசடன்னு பொரியணும், அந்த வறுத்த வாசமும் வரணும். இப்போ குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள் லீவில் இருக்கும்போது சரியாக சாப்பிட மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா அது கரெக்டாக நமக்கு குழந்தைகளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இது நல்லா ஸ்டவ்வை நல்லா ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சடன்னு பொரியணும். இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ 1 2 தான் நமக்கு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த சத்தம் கேட்குது. இன்னும் இது மாதிரி எல்லாமே நல்லா ஃபைனாக நமக்கு பொரியணும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் ஸ்லோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மறுபடியும் நான் அதே கடாயை நான் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொரியடல் எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஜஸ்ட் லேசாக சூடு வரக்கூடிய அளவுக்கு இதை வறுத்தாலே போதும். இந்த பொரியடலை போட்டு செய்யும்போது இது கொஞ்சம் ப்ரோட்டீன் நிறைந்ததாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம பொரியடலையும் கொஞ்சம் வேர்க்கடலையும் ஆட் பண்ணுதோம். இதுவும் எள்ளு நம்ம நாட்டு சக்கரை போட்டு செய்யும்போது நமக்கு கால்சியம் சத்து, நம்ம அயன் சத்து எல்லாமே நமக்கு இந்த ஒரு லட்டுலேயே நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்களும் இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது இந்த அளவுக்கு லேசாக சூடேறினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருந்தாலுமே நம்ம ஜஸ்ட் இது லேசாக சூடாகக்கூடிய அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கிடணும். நாங்கள் ஏலக்காய் எதுவுமே இதுக்கு ஆட் பண்ண மாட்டோம். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அந்த எள்ளோட ஃப்ளேவர் தான் நமக்கு மெயினாக இருக்கணும். அதனால் அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஏலக்காய் அவாய்ட் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது லேசாக நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அதிலே ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதை இப்போ பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை அந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் போதும். ரொம்ப ஃபைன் பவுடராக செய்ய வேண்டாம். இப்போ இது இந்த கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப்பு எள் எடுத்திருந்தேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதையும் இதில் போட்டு நம்ம ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம நெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதிலே நம்ம கையில் உள்ள அந்த ஹீட்டுக்கு இதை டைட்டாக பிடிச்சாலே ஒன்று போல் நின்றுக்கிடும். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு நெய் விட்டு தான் பிடிக்க விருப்பப்படுவீங்கன்னா பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி உதிரியாக தான் தெரியும். அப்புறம் நீங்கள் இப்படி தொடர்ந்து பிடிக்கும்போது நல்லா பிடிச்சி வச்சிடலாம். ஏன்னா நம்ம நெய்யோ எண்ணெய் நல்லெண்ணெய்யோ விட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் காம்பல் வாடை வந்துடும். அதனால் அது மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக பிடிக்க ஒன்று போல் நமக்கு ஒன்று சேர்ந்து கிடைச்சிரும். அதனால் இதுக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவைப்படாது. அதனால் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான எள்ளு உருண்டை ரெடி ஆகிட்டு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 கப் அளவுக்கு எள்ளு எடுத்துருந்தோம். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 உருண்டை வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இந்த லீவு நேரத்தில் உங்கள் வீட்லேயும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.